வணக்கம் மகளே! இன்றைக்கான பதிவுலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆடியோ டெஸ்டிங் வந்து நேற்று போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளுடைய எந்த டீகோடர் இருந்தாலும் சரி, டீகோடரு வெர்சஸ் ப்ரோலாஜிக்கு ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா, டீகோடரில் நம்ம MP3 அதாவது வந்து MP3 ஃபைலு USB மூலியமா போச்சு அப்படின்னா, PCMமா வேலை செய்யும். ஸோ பிசிஎம்மில் வேலை செய்யும். ஸோ அப்படிங்கும்போது ப்ரோலாஜிக் கொடுத்தோம் அப்படின்னா, ப்ரோலாஜிக்கில் வேலை செய்யும். ப்ரோலாஜிக் அப்படின்னா ஸ்டீரியோ டூ 5.1னா வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ கொடுக்கும். ஸோ இதில் நம்மளால் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். நம்ம நினச்ச ரிசல்ட்டுக்கு பழைய சாங்ஸாக இருந்தாலும் சரி, புது சாங்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ட்ரேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்போ போட்டிருக்கேன். சப்போஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காப்பிரைட் விழுந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டிஸ்பிளேல இருக்கும். தனுஸ்ரீ ஆடியோஸ்ன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் அப்படியே ஓகேங்களா? ராவான அப்படியே வந்து வெறும் நேம் மட்டும் ப்ரோலாஜிக் வெர்சஸ் பிசிஎம்னு சொல்லி டீகோடரில் பிசிஎம்மாக வேலை செய்கிறதும் போட்டிருப்பேன். அதே மாதிரி வசந்த் ப்ரோலாஜிக் ஓகேங்களா? ப்ரோலாஜிக் அப்படின்னா கட்போர்டு ஓகேங்களா? HD சரவுண்ட் மூலிமா போட்டதை நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா? ஸோ அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு நான் அதான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். அதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக வரும்னா, இதில் வந்து பார்த்தோம் இப்போ பிசிஎம் டீகோடரில் வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராவான அவுட்புட்டில் வர்றது வரும். ஸோ அதில் நம்ம சில்னஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அதாவது வந்து இந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த டீட்டெயிலிங் வந்து ராவாக என்ன இருக்கோ அதுதான் எடுக்க முடியும். ஸோ நம்ம ப்ரோலாஜிக் இல்லை கட்போர்டு இந்த மாதிரி நம்ம சர்க்யூட் போட்டு ஐசியில் போட்டு எடுக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த டீட்டெயிலிங் வந்துட்டு அந்த ட்ரிபிளாக இருக்கட்டும், அதாவது வந்து அந்த சில்னஸ்ஸு ஓகேங்களா? சில்னஸ் அந்த ட்ரிபிளில் வரதா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம சரவுண்டில் அந்த சரௌண்டிங் ஃபீல் கொடுக்கறதா இருக்கட்டும் ஓகேங்களா? இப்போது நீங்கள் டீகோடரில் யூஸ் பண்ணும்போது இப்போது ஒரிஜினலில் இப்போது வந்து அதான் வந்து டிடிஎஸ்ஸு டால்பி டிஜிட்டலில் வந்து ஒரிஜினல் கோஆக்சியல் HDMI ARC அதில் கொடுக்கும்போது அதில் வந்துட்டு ஒரிஜினல் ட்ராக் வரும்போது பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் ட்ராக் வரும்போது ஒரிஜினலான ராவான ஆடியோ வரும்போது கண்டிப்பாக லெஃப்ட்னா லெஃப்ட் அடிக்கும், ரைட்னா ரைட் அடிக்கும் ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும். பிசிஎம்மாக வேலை செய்யும்போது தான் ப்ரோலாஜிக் விசஸ் பிசிஎம்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா? ஸோ நீங்கள் டால்பி டிடிஎஸ் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு வந்து ஓரளவுக்கு தான் எடுக்க முடியும். அது நான் சொல்லிடுறேன். ப்ரோலாஜிக்கில் நம்ம டால்பி டிடிஎஸ் மூவி கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தான் ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி நம்ம டீகோடரில் வந்துட்டு இப்போது ஒரிஜினல் அதாவது வந்து HDMI இந்த மாதிரி கொடுக்கும்போது ஓகே HDMI ARC இப்போது கோஆக்சியல் ஆப்டிக்கலு இந்த இதில் கொடுக்கும்போது நம்ம ஒரிஜினல் ட்ராக் எடுக்கும்போது அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனால் இதில் வந்துட்டு எடுக்க முடியாது. இதுதான் கான்செப்ட் சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா? அந்த ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். பட்டு காப்பிரைட் வந்தால் நான் எடுத்துருவேன் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக இதான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறையா டவுட்டு அதாவது வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்டு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறத விட ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டீட்டெயிலிங் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா? டீட்டெயிலிங் நான் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவேன். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சரி ஓகேங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.